குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர், அதாவது எக்ஸ் அபிஷியோ சேர்மன் அப்படிங்கிற கூறக்கூடிய அரசியலமைப்பு விதி தான் இது. 64 இதுப்பா 64 64. அப்ப குடியரசுத் தலைவர்னா ஆர்டிகிள் 52 to 62 52 62. துணை குடியரசுத் தலைவர்னா 63 73. துணை குடியரசுத் தலைவர் 63 73. ஆல்ரெடி இது வந்து பேப்பர் எடுத்திருக்காங்க, கொஸ்டின் பேப்பர். நம்ம நடத்துனது ரீச் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்காக நம்மளும் நடத்தியிருக்கோம். ஸோ மற்றவர்கள் எடுத்த அந்த வினாத்தாள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு கேள்விக்கு ஆன்சர் தெரியுது, நமக்கு தெரியல அப்படிங்கிறத ஒரு செக் பண்றதுக்காக. ஸோ தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே தானே? ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே கிளியரா? உங்களுக்கு ஸ்கிரீன் ரீச் ஆயிடுச்சா? ஸ்கிரீன் ரீச் ஆயிடுச்சு. ஸோ விச் ஒன் ராங் அப்படின்னு கேட்கறாங்க. தவறான கூற்று எது? அப்ப இந்திய உச்சநீதிமன்றம் செயல்பட தொடங்கிய நாள் 28/1/1950. கரெக்ட், சரியா? செயல்பட, அதாவது ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்து கரெக்ட். ஏன்னா அது தொடங்கிய நாள் அப்படிங்கிறது வந்து Jan 26, 1950 HJ கானியாவோட தலைமையில. ஆனா ஃபர்ஸ்ட் ஹியரிங் நடைபெற்றதா January 28, 1950. January 28, 1950 அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. அப்போ உச்சநீதிமன்றத்தின் பட்டியலின முதல் தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன். ரொம்ப சரி, KG பாலகிருஷ்ணன். இவர் தான் ஷெட்யூல் காஸ்ட்ல முதல் தலைமை நீதிபதி, CJI. ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சுக்கணும். பிரசிடென்ட்ல யாரு? இன்ன வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் வரல. பரமேஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அப்படிங்கிறது நம்முடைய காமராஜர் பீரியட்ல தமிழகத்துல இருந்தவங்க. இன்ன வரைக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்லாம் பிரசிடென்ட் வந்துட்டாங்க. KR நாராயணன் வந்துட்டாரு, KG பாலகிருஷ்ணன் வந்துட்டாங்க, திரௌபதி முர்மு வந்துட்டாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராமன் போன முறை இருந்தவர் யாரு? ஒரே நாடு ஒரே தேர்தலோட ஒருங்கிணைப்பாளர் யாரு? ராம்நாத் கோவிந்த். இவங்கெல்லாம் ஷெட்யூல் காஸ்ட். அப்ப CJI அப்படிங்கறதுல உச்சநீதிமன்றத்தினுடைய பட்டியலின முதல் தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன் என்பதும் சரி. உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதிங்கிறது ஹரிலால் J கானியா, HJ கானியா. இதுவும் சரி. நமக்கு என்ன கேள்வி? தவறான கூற்று. எல்லாருமே பேசுங்க. மணிகண்டன் வாய் திறக்க மாட்டேப்பா. எல்லாரும்னா நீங்களும் தான். ஏன்னா நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், ஒண்ணு நம்ம நடத்தாம இருந்தா கூட, படிக்காம இருந்தா கூட, இந்த மாதிரி நம்ம ஒரு முறை கேட்டு நம்ம பதில் பேசிட்டோம்னா நமக்குள்ள வந்துடும். அப்ப CJI அப்படிங்கறதுல ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து முதல் நபர் யாரு? KG பாலகிருஷ்ணன். எப்ப வந்து முதல்ல உச்சநீதிமன்றம்ங்கிறது டெல்லியில தலைமையிடமாக கொண்டு செயல்பட ஆரம்பிச்சது? Jan 28, 1950. Jan 28, 1950. உச்சநீதிமன்றத்துல முதல் தலைமை நீதிபதி யாரு? HJ கானியா, அதாவது டெல்லியில. சரியா? நம்ம இந்தியாவை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு வயது 62ங்கிறாங்க, 65. அப்ப இது மட்டும் தான் தவறு. 65 வயசு. ஏன்னா இது உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு வயது 62. அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? முக்கியமானது அப்படின்னு பார்த்துட்டோம். மூன்றாவது கேள்வியை பார்க்கிறோம். பொதுநல வழக்குகளுடன், அதாவது PIL, பில் அப்படின்னு சொல்லுவோம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். PIL அப்படின்னாவே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பொதுநல வழக்குகளுடன் தொடர்பில்லாத அரசியலமைப்பு விதி எதுன்னு கேட்கிறாங்க. 32 அப்படிங்கிறது தொடர்புடையது, 226ன்றது தொடர்புடையது, கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிற குற்றவியல் சட்டம்ங்கிறது தொடர்புடையது, 124 அப்படிங்கிறது வந்து தொடர்பு இல்லாதது. 124 சொன்னாவே யாரோட டெபினிஷன்? சுப்ரீம் கோர்ட். 124 to 147, 124 to 147 உச்ச நீதிமன்றம். அப்ப இது வந்து இதுல நீங்க ரெண்டு கேள்வி ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். PIL அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். சோ 32 அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அப்படிங்கறத பார்க்கலாம். அப்ப பொதுநல வழக்குகளுடன் தொடர்பில்லாத அரசியலமைப்பு விதி ஆர்டிகல் 124 அப்படிங்கறத பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழக அரசு நியமித்த ராஜா மன்னார் குழுவில் இடம்பெறாதவர் யார்? ராஜா மன்னார் குழு அப்படின்னாவே 1969. இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாவே இது மத்திய மாநில அரசு உறவுகளை ஆராயிறதுக்காக, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அதை பத்தி ஆராயிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட குழு தான் இந்த ராஜா மன்னார் குழு. ராஜா மன்னார் குழு ஏற்படுத்தின அந்த முதலமைச்சர் யாருன்னு கேட்டா நம்முடைய அறிஞர் அண்ணா தான் ஏற்படுத்தினாங்க. சோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கறத பத்தி ஆராயிறதுக்காக. அதுல இடம்பெறாதவர் யார் அப்படின்னு கேட்டா வெங்கட செல்லையா.
இடம்பெறாதவர் யாருன்னு கேட்டா வெங்கடாச்சலையா. அப்ப இதுல அடிஷனலா ஒரு கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாம். அப்ப இடம்பெற்றவர் யார்? இடம்பெற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டா லட்சுமண சுவாமி அவர் இருக்காரு, சந்திர செட்டி அப்படிங்கிறவர் இருக்காரு, ராஜா மன்னார் இருக்காரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இடம்பெறாதவர் யாரு? வெங்கடாச்சலையா கமிட்டி. யாரு சொல்லுவா? ஆன்லைன்ல தெரிஞ்சா கை உயர்த்துங்க, ஆஃப்லைன்லயும் தெரிஞ்சா கை உயர்த்துங்க. வெங்கடாச்சலையா கமிட்டி எதோடு தொடர்புடையது? வெங்கடா செல்லையா கமிட்டி எதோடு தொடர்புடையது? ஆஃப்லைன்ல நோபடி. சரி, ஆன்லைன்ல யாராவது இருக்காங்களா? மாலா சொல்லுமா. அரசியலமைப்புக்கு படி தீர்வு காணுதல் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க வெங்கட செல்லையா கமிட்டி. வெங்கட செல்லையா கமிட்டி 2000 அப்படிங்கிறது அரசியலமைப்பின்படி தீர்வு காணுதல் அப்படிங்கிறது. சோ டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆர்டிகல் 32 அப்படிங்கறத இது ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாரு. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க, 5வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ராஜா மன்னார் குழு தனது முதல் பரிந்துரைகளை அரசிற்கு வழங்கிய ஆண்டு அமைக்கப்பட்டது 1969 அமைக்கப்பட்டது. ஆனா முதல் பரிந்துரை அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வாஸ் given by ராஜா மன்னார் கமிட்டி அப்படினாவே 1971 அப்படிங்கிறது. சட்டநாதன் ஆணையம் எப்ப? 1971. ராம்சார் இயக்கம் எப்ப? 1971 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கருக்கலைப்பு தடை சட்டம் எப்ப? 1971 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ராஜா மன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது 1969. அது தன்னுடைய முதல் பரிந்துரை எப்படி சொல்ற ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது 1971. அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, 6வது கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. ராஜா மன்னார் குழு கீழ்கண்ட அரசியலமைப்பின் எந்த விதியை நீக்க பரிந்துரைக்கவில்லை அப்படி சொல்லி கேட்கிறாங்க. எந்த விதியை நீக்க பரிந்துரைக்கவில்லை? அப்ப 256, 257, 339, 263. சோ எதை சார் நீக்க பரிந்துரைக்கலன்னா 263 263 அப்படிங்கிறது. சோ 263 என்னது? ஹைகோர்ட்ல வரும். சரியா? 263 இருந்து சாரி ஹைகோர்ட்டா அது 233 இருந்து 200 பேசுங்க. Interstate Council. Prohibition with respect to interstate restriction. Interstate Council அப்படிங்கிறதுக்காக இருக்கிறதா 263. சரியா? 263 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 7வது கேள்வி பாருங்க. 1983 மத்திய அரசு நியமித்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கறது அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. எது சார் அப்படின்னா சர்க்காரியா கமிஷன். அப்ப சர்க்காரியா கமிஷன் எத்தனை பரிந்துரைகளை வழங்கியதுன்னு கேக்குறாங்க. How many recommendation? 247. சர்க்காரியா கமிஷன்னாலும் மத்திய மாநில அரசு உறவுகள் ஆராயறதுக்கு தான். இயர் வந்து கேட்டாங்கன்னா 1983. அப்ப எத்தனை ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்கன்னா 247. 247 பரிந்துரைகளை வழங்கி இருக்கிறாங்க. எந்த கமிஷன்? சர்க்காரியா கமிஷன். எந்த வருஷம்? 1983. எதற்கானது? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். முதல்ல வந்து ஸ்டீவால்ட் கமிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் ராஜா மன்னார் இருக்கும், அதுக்கப்புறம் சர்க்காரியா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதன் மோகன் மாளவியா புன்ஷி கமிட்டி இருக்கும். இதுக்கு இடையில ஒரு தீர்மானம் இருக்கும், மேற்கு வங்காள தீர்மானம் அப்படிலாம் ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, 2வது நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்ட ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது 2005ல, அதாவது செகண்ட் ஏஆர்சி. ஏஆர்சினா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன். சரி, அப்ப முதல் ஏஆர்சி எப்ப? 1967 தான். 66 Jan 5 ஏஆர்சி நியூசிலாந்துல இருந்து எடுத்தோம். 1966 ஜனவரி 5 முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, த ஃபர்ஸ்ட் ஏஆர்சி. இதுவும் நம்ம படிச்சதுதான். அப்ப ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற நிர்வாக சீர்திருத்த குழு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 2005 அப்படிங்கறத எடுத்துக்கணும். 2005 அப்படிங்கிறது 2வது. முதலாவது அப்படிங்கிறது 1966 ஜனவரி 5. நிர்வாக சீர்திருத்த குழுனா ஏஆர்சி. ஏஆர்சி எடுக்கப்பட்ட நாடு அப்படின்னு கேட்டா நியூசிலாந்து. இது எதற்காக வரும் அப்படின்னு சொன்னா, யாராவது அரசு அதிகாரிகள் தவறு செய்யறாங்கன்னா அவங்கள தண்டிப்பதற்காக அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது. இதுலதான் ஒம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறது வரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்சி வரும், அதுக்கப்புறம் லோக்பால் வரும், லோக் ஆயுக்தா வரும். லோக்பால் அப்படிங்கறது ஹோல் இந்தியா யூனியன் கவர்மெண்ட். சோ லோக் ஆயுக்தா அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட். அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் தவறு செய்யும் போது அவங்களை தண்டிக்கிறதுக்காக. அதான் ஏஆர்சி. ஏஆர்சி எக்ஸ்பான்ஷன் என்ன? Administrative Reforms Commission. So when it was first ARC was set up 1966 Jan 5. Second
2005. அப்ப மத்திய மாநில உறவு குழுக்கள் வரிசைன்றார். ஃபர்ஸ்ட் சர்க்காரியா குழுன்றது 1983. இதெல்லாம் கால வரிசைப்படுத்தலாம். 1983. ராஜா மன்னர்ன்றது 1969. 1969 அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புன்சி குழு அப்படிங்கிறது 2007 நினைக்கிறேன். 2007. வெங்கடாச்சலையான்றது 2000. வெங்கடாச்சலையான்றது என்னது 2000. மத்திய மாநில அரசு உறவுகள் அப்படிங்கிறது 2000 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 2134 ஆர்டர் தெரிஞ்சா அடிச்சுக்கலாம், வருஷம் தெரிஞ்சா அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஸ்டீவால்ட் இதுல கொடுக்கல பாருங்க, 1960 கொடுக்கல. சோ அதுக்கப்புறம் ராஜா மன்னார் 1969. புரியுதா? அப்புறம் ராஜா மன்னருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்காரியா 1983. வெங்கடாச்சலையா 2000. வெங்கடாச்சலையா 2000. சோ முன்ஷி கமிட்டி மதன் மோகன் மாளவியா புன்ஷி கமிட்டிங்கிறது 2007. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 10வது கேள்வி பாருங்க. மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமுல்படுத்த வேண்டும் என பரிந்துரைத்த குழு சர்க்காரியா குழு. சர்க்காரியா 1983. இப்ப மும்மொழி கொள்கைன்னு பேசிட்டு இருக்கமா? நேற்று உச்சநீதிமன்றம் அப்படிங்கறது வந்து கம்பல்சரி 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா? ஆனா 1 to 9 வரைக்கும் கம்பல்சரி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்களா? சோ ஞாபகம் வச்சுங்க, இது சர்க்காரியா குழு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சர்க்காரியா குழு இப்போ மும்மொழி கொள்கை, ட்ரிபிள் லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொள்கை அப்படிங்கிறது. புன்ஷி குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 2007. இது சரி. 2007 மதன் மோகன் மாளவியா புன்ஷி கமிட்டி. இது எல்லாமே மத்திய மாநில அரசு உறவுகளாவே இருக்கு. இந்த கேள்வி ஃபுல்லாவே அவங்க இந்த மாதிரி வச்சிருப்பாங்க போல, அதனால அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுத்துருக்காங்க. நமக்கு மற்றவங்க கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம நடத்துறது கரெக்டா இருக்கா, அவங்க ஏதாவது தெரியாம இருக்கான்னு பாத்துக்கணும், செக் பண்ணணும். நம்ம நடத்தி நம்ம வைக்கிற கொஸ்டின் பேப்பர்லயே 100க்கு 100 வாங்குறது பெருசு இல்ல. மத்தவங்க கொஸ்டின் பேப்பர்ல அதுல நம்ம பெஸ்ட் எவ்வளவு கொடுக்கறோம்ன்றதா நம்மளுது. புரியுதா? வெற்றியோட ரகசியம் அங்கதான் இருக்கு. ஆளுநர் கவர்னரோட பதவியை ரத்து செய்ய வேண்டும் என பரிந்துரைத்த குழுன்றது சர்க்காரியா குழு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆளுநர் பதவி அப்படிங்கிறது. ஆளுநர் பதவியில இருந்து நீக்கிறதா யார் நீக்க முடியும்? பிரசிடென்ட் தான் நீக்க முடியும். பதவியில கொண்டு வரதும் பிரசிடென்ட் அப்படிங்கிறது. ஒரு ஆளுநர் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலம் இருக்கலாமா? இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆளுநர் சொந்த மாநிலத்தவரா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சிட்டிசனா இருக்கணுமா? இருக்கணும். எத்தனை வயது பூர்த்தி? 35 வயது பூர்த்தி அப்படிங்கிறது. எத்தனாவது அமெண்ட்மெண்ட் படி நியமனம்? 7th அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம்? 1956 அப்படிங்கிறது. 13வது கேள்வி பாருங்க. மத்திய மாநில அரசு உறவுகளை ஆராய ராஜா மன்னார் நியமித்த ஆண்டு 1968. இது 1969 செக் பண்ணிக்கலாம். சரியா? சோ 1968 1969 அந்த காலகட்டம் தான். சோ தவறான இணை எதுன்னு கேக்குறாங்க. சட்டத்தின் ஆட்சிங்கிறது பிரிட்டன் தான். சரியா? குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்கம் அப்படிங்கிறது அமெரிக்கா தான். ஏன்னா இம்பீச்மெண்ட் கொண்டு வரது வந்து அமெரிக்கா தான். இம்பீச்மெண்ட் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அயர்லாந்து தான். எங்க இருந்து எடுத்துக்கிறோம்? எத்தனை நாடுகள் இருந்து பெறப்பட்டது? 60க்கும் மேற்பட்ட நாடுகள். அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் USA, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரஷ்யா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சிட்டிசன்ஷிப் பிரிட்டன் அப்படிங்கிறது. பார்லிமெண்ட் பிரிட்டன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சோ DPSP அயர்லாந்து அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அமெண்ட்மெண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 368 அப்படிங்கிறது. அப்ப எது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தவறான இணை? நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம் அப்படிங்கிறது. பெடரேஷன் கவர்மெண்ட் தான் கனடா. ஈரவைகள் ஜாயிண்ட் சிட்டிங் வந்து கனடா கிடையாது. புரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. பெடரேஷன் அப்படிங்கிறது தான் வந்து மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்படக்கூடிய பெடரல் கவர்மெண்ட் தான் கனடா. ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது கிடையாது. கூட்டத்தொடர் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப கூட்டத்தொடர் அப்படின்னு சொன்னாவே ஆர்டிகல் என்ன? 108 108 100 ஓட்டு 110 மணிபில் 112 117 1 to 3 ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட் 213 ஆர்டினன்ஸ் பை அந்த மக்களுடைய கவர்னர் 143 பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணும், சட்டம் இயற்றுவதற்கான ஆலோசனை கொடுக்கும். 17வது சட்டசபை அமைக்கப்பட்ட நாள் நம்ம தமிழகத்துல 17வது சட்டசபை அப்படிங்கிறது 17th லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி TVK அப்படிங்கறதுடைய தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்றது. சோ மே 11ஆம் தேதி, மே 11 2026, மே 11 ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் அன்னைக்குதான் அமைச்சிருக்கிறாங்க. முதல் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறக்கூடிய நாள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது வந்து ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்ட நாள். அது நீக்கப்பட்டதுன்றது ஆகஸ்ட் 5. சரியா? ஆகஸ்ட் 5 2019. ஆகஸ்ட் 5 2019. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஞாபகப்படுத்துவேன்.
370 அப்படிங்கறது நீக்கப்பட்ட நாளா அப்படிங்கறது நீங்க சொல்லணும். 370 35 ஏவா 2019 ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தா கொடுக்கப்பட்டது 1952ல ஹரிசிங் அண்ட் ஜவஹர்லால் நேரு அவங்க 2 பேரும் கொடுத்திருப்பாங்க. நீக்கப்பட்டது 2019ல. சரி, இந்த 2019 நீக்கப்பட்டதுக்கு ஒரு தலைவரை பத்தி சிறப்பா பேசிட்டே இருந்தாங்க. வானதி ஸ்ரீனிவாசன், நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். யாரு அந்த நபர்? பங்களாதேஷ்லாம் கிடையாது. வான்சுக்ன்றது இப்போ அது வந்து ஒரு நீட்டுக்கு ஏமா பார்த்தோம். அதோட கட்சியோட பேர்லாம் சொன்னேன். அது முக்கியமான தலைவர்னு சொன்னேன். ஒருத்தருக்கு கூட ரீச் ஆகல. ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல ஜனசேவாவா ஜனசங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தோமா? ஆன்லைன்ல கிளாஸ் கட் ஆயிருச்சா? அப்புறம் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி பாஸ் ஆகுறது? ஒரு இது கூட வானதி ஸ்ரீனிவாசன் தான் சொன்னாங்க அப்படின்னு ஸ்வீட்டியோட சொன்னீங்க. இந்த கட்டுரை யாரால எழுதப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லி அவங்களும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது அவருக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி 370 நீக்கினது அப்படின்னு சொல்லி. ஷியாம் முகர்ஜி கிளாப் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரியாம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா தான் வெற்றின்னு அர்த்தம். ஷியாம் முகர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவங்கள பத்தி பாராட்டு சொல்லியிருந்தாங்க. மேற்கு வங்காளத்துல முக்கியமான ஒரு நபர். என்ன கட்சி? ஜனசங்கவா சனசங்க மக்கள் கட்சி இந்த மாதிரி ஒரு நல்லா பேசுங்க. ஜனசங்க கட்சி. இது நான் சொன்னா இல்லையா? அப்ப அதை பத்தி அசோசியேட் பண்ணும்போது எடுக்க தெரியணும். இதுதான் புத்திசாலித்தனம். சும்மா சும்மா வாடி இப்ப நம்ம மேல சொன்ன எல்லா கேள்வியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்து இந்த கேள்வி தெரியலாம். இங்கதான் ரிசல்ட் வரப்போகுது. இந்த ஒரு கேள்வி ஆன்சர் பண்ணவங்க தான் 1000 பேருக்கு முன்னாடி போயிருவாங்க. 1000 பேருக்கு முன்னாடி போயிருவாங்க. படிக்கணும். அப்ப மதராஸ் மாநிலத்தை 18வது கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி சங்கரலிங்கனார் இவர் தான் உயிர் நீத்தாரு. எத்தனை நாள்னா 76 days. சோ தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய கோரி உயிர் நீத்த மனிதர் யார் அப்படின்னா சங்கரலிங்கனார், மொழிப்போர் தியாகி. அப்ப சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் எத்தனை நாள் அப்படிங்கிறது உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னா 76 நாள். எத்தனை நாள்? 76 நாள். சரி, அதே போல ஆந்திர பிரதேஷ் மொழி வாரியாக மாநிலங்களை உருவாக்கணும்னு சொல்லி 56 நாள். அவர் 56, இவர் 76. உண்ணாவிரதம் இருந்து இறந்தவங்க. சோ அவர் 56 நாள். அவர் வந்து மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்க சொல்லி லிங்குஸ்டிக் பேஸ்டு. சோ லிங்குஸ்டிக் பேஸ்டு மாநிலம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இவர் வந்து சங்கரலிங்கனார் அப்படிங்கிறது தமிழ் அப்படிங்கறது தமிழ்நாடு அப்படிங்கறது வந்து பேர் மாத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படி தமிழ்நாடுன்னு சொல்லி பேர் மாத்தினது யாரு? எந்த ஆண்டு? 69 ஜனவரி 14. 1969 ஜனவரி 14 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுவரைக்கும் 18 கேள்வி. ஒரு கேள்வி கூட கடினமான கேள்வி இல்ல. ஒரு கேள்வி கூட கடினமான கேள்வி இல்ல. ஈஸியான கேள்விதான். 19வது கேள்வி. அரசியலமைப்பினுடைய 52வது பிரிவின்படி 52 to 62 யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எந்த பார்ட்ல வருவாரு? பார்ட் 5ல எக்ஸிகியூட்டிவ்ஸ் மட்டும் எந்த ஆர்டிகிள்? 52 78. 52 78. அப்ப 52 to 62 பிரசிடென்ட், 63 73 வைஸ் பிரசிடென்ட், 74 to 78 பிரைம் மினிஸ்டர் ஆர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் ஆறு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி என்னன்னா, அரசியலமைப்பினுடைய 52வது பிரிவின்படி அக்கார்டிங் டு தி ஆர்டிகல் 52 குடியரசுத் தலைவருக்கு போட்டியிடும் வேட்பாளரை குறைந்தபட்சம் எத்தனை பேர் முன்மொழிய வேண்டும்னா 50 உறுப்பினர்கள். எத்தனை பேரு? 50 பேருங்க. ஒரு குடியரசுத் தலைவர் வேட்பாளரா நிக்கணும் அப்படின்னாவே 50 பேர் வந்து முன்மொழியணும். புரியுதுங்களா? சோ ரெக்கமெண்டேஷன் பை 50 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமானதா பார்க்கப்படுது. சோ அடுத்து 20வது கேள்வி அப்படிங்கறது கைவழி வாசிமா, சத்தமா வாசிங்க. மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 525 இருந்து 445 உயர்த்த 445 உயர்த்துவாங்க. சோ மக்களவை உறுப்பினர்கள் லோக்சபா மெம்பர் அப்படிங்கறத 525 இருந்து 545 545 உயர்த்துறதுக்கு வழிவகை செய்ய எந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா 31வது சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் 31வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது 525 இருந்து 545. இப்ப எத்தனை இருக்கு? 543. எத்தனை இருக்கு? 543. அந்த 2 பேர் என்னவானாங்க? 104வது அமெண்ட்மெண்ட் 104 அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம்? 2020. 104வது அமெண்ட்மெண்ட் 2020 படி ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படிங்கறது லோக்சபாவுக்கு 2 பேரை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கறது வந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஆல்ரெடி 525 545 எந்த அமெண்ட்மெண்ட் படி தூக்கி இருக்காங்க? 31வது அமெண்ட்மெண்ட்.
இன்னைக்கு கூட நான் காலையில கேட்டிருந்தேன் ஒரு 5:10க்கோ 5:15க்கோ. ஸோ எத்தனை அப்கமிங் அச்சீவர்ஸ், அப்கமிங் ஆஸ்பிரன்ஸ்னு போடல, அப்கமிங் அச்சீவர்ஸ் இந்த நேரத்துல ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆன்லைன்ல ஒருத்தர் கூட பார்க்கல ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும். நானும் பார்த்தேன் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களாக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி அப்படிங்கறதுல ஒரே ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு பொண்ணோ யாரோ பண்ணியிருந்தாங்க எஸ்எஸ்சில. தம்பியா ஆஃப்லைன்லயே ரொம்ப நேரம் கழிச்சுதான் பண்ணாங்க வச்சாங்க. ஆனா நம்ம சொல்லியிருக்கோம் 18 hours ரூல் அப்படின்னு சொல்லி. 18 மணி நேரம் ரூல். விடிய காலை 5 மணிக்கு எழுந்திருக்கணும், 11 மணி வரைக்கும் ஒரு 8 மணி நேரமாவது டைம் ஒதுக்கி படிக்கணும். நீங்க முயற்சி பண்ணாத வர, நீங்க டெடிகேட்டிவா ஒர்க் பண்ணாத வர, நீங்க சில நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாத வர நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து தள்ளி போகும். ஆனா நிச்சயமா தென்றலை இஸ்லாமில படிச்சா என்னைக்காவது ஒரு நாள் ரிசல்ட் இருக்கும். அது இம்மீடியட்டா வரணும்னா நான் சொன்னதை உடனே ஃபாலோ பண்ணணும். இம்மீடியட்டா வரணும்னா கண்டிப்பா இங்க படிச்ச எப்போதாவது இதுல கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவரு என்னைக்காவது ஒருத்தர் பாஸ் பண்ணிடுவாரு, என்னைக்காவது படிச்சிருவாங்க. ஏன்னா ஐடியா ஃபுல்லா கொடுத்துருவோம். ஒரு போட்டித் தேர்வை பத்தி டீடைல்டு கொடுத்துருவோம். இதுதான் ஒரு ஹிஸ்டரி, இதுதான் பாலிட்டி, இதுதான் எக்கானமி, இதுதான் ஐஎன்எம், இதுதான் மேத்தமெட்டிக்ஸ், இதுதான் ரீசனிங், இதுதான் லாங்குவேஜ் அப்படின்னு ஃபுல் பிளட்ஜ் நாலேஜ் கொடுத்துருவோம். எப்படி படிக்கணுங்கிற அந்த ரோட் மேப் கொடுத்துருவோம். தூண்டிலே கொடுத்துருவோம், மீன் இல்ல தூண்டிலே கொடுத்துருவோம். ஆனா இம்மீடியட்டா அது வந்து நமக்கு வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி விடிய காலை 5 மணிக்கு எந்திரிக்கணும். இந்த பிரபஞ்ச விதி ஒத்திசைவு தான். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நீங்க வழிபாடு நடத்துறதுங்கிறத விட இந்த பிரபஞ்சம் பார்க்கும். யார் உண்மையாவே கஷ்டப்படுறா, யார் நேர்மையா உழைக்கிறா, யாரு உண்மையாவே தூக்கத்தை தியாகம் பண்றா, அவங்களுக்கு தான் ரிசல்ட் கிடைக்கும். அதான் பரீட்சைக்கு பாடம் படிக்காம பகவானுக்கு சூடம் ஏற்றினால் மட்டும் பத்தாது, ஆலயங்களை சுற்றினால் வந்துடுமா வெற்றி. இல்லை இல்லை, ஆசிரியர் சொன்னதை போல் படிக்க வேண்டும் பின்பற்றி, ஆசிரியர் சொன்னதை போல் படிக்க வேண்டும் பின்பற்றி, அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும். அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும். கிவ் மீ ஸ்ட்ரென்த். ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருப்பார் இலக்கியத்துல, கிவ் மீ ஸ்ட்ரென்த். நீங்க கடவுள்கிட்ட வலிமை வேணா கேட்கலாம், நல்லா படிக்கணும், சீக்கிரம் எந்திரிக்கணும், எனக்கு ஞாபக சக்தியை கொடுக்கணும்னா கேட்கலாம். நான் பாஸ் ஆகணும்ல அப்படியெல்லாம் ஈஸியா லஞ்சம் கொடுத்து வாங்கிட முடியாது. இத்தனை தேங்காய் உடைச்சு அல்லது ஆடி விரதம் வந்து அல்லது வெள்ளிக்கிழமை போய் கோயில விழுந்துட்டுலாம் நீங்க படிக்காம பரிசை பாஸ் முடியுமா? அது எந்த கடவுள் கொடுத்துச்சுன்னா அது பொய்யான கடவுள். ஒருத்தர் உண்மையா உழைக்காம ஒருத்தர் 5 மணிக்கு எந்திரிச்சு உழைச்சி படிச்சுட்டு இருப்பாரு, தூக்கத்தை கெடுத்து படிச்சுட்டு இருப்பாரு, உட்காந்து இடுப்பு கடுக்க உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரு. அவர் ஈஸியா போய் பிரேயர் பண்ணிட்டு அவருக்கு வந்து ஈஸியா கிடைச்சு போயிருமா? பைபிளோட அழகா சொல்லும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் என்பது பிறருக்கு உதவுவது, சரியா? ஏழைகளுக்கு உதவுவது, எல்லாரையும் நேசிக்கிறது, பிறருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாளந்து கொடுக்கறது, உழைக்கிறவருக்கு தான் கொடுக்குவேன்றாரு. உழைக்கிறவர் தான், சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவருக்கு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், படிங்க. 5 மணிக்கு எந்திரிங்க. அவர் செக் பண்றதுக்காக தான் சும்மா அனுப்பிச்சு கொடுத்தேன், செக் பண்றது தான் அனுப்பிச்சு கொடுத்தேன். எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி போல் பண்ண சொல்லி அட்லீஸ்ட் பாருங்க. நாளைக்கெல்லாம் சார் இந்த மாதிரி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஒரு போல் பண்ணுவாரே, நம்ம போல் பண்ணணுன்றா தூங்குங்க. அடுத்து கூட ஒரு 5 மணிக்கு போல் பண்ணிட்டு வேணாலும் தூங்க. அட்லீஸ்ட் உங்களை எந்திரிக்க வச்சிடல, பேசுற போறதா எந்திரிக்காத வச்சிடல 5 மணிக்கு முதல் நாள். சரி 4:55 எந்திரிச்சு வெயிட் பண்ணுங்க, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு கூட தூங்கிடுங்க. அப்புறம் தூங்கும்போது பாருங்க, என்னுடைய காம்படிட்டர் ஒருத்தர் படிச்சுட்டு இருப்பாரு, நீ தூங்கிட்டு இருக்க. ரியலைஸ் பண்ணா நீங்க ஜெயிக்கலாம், ரியலைஸ் பண்ணா நீங்க ஜெயிக்கலாம். இல்ல தூங்கிட்டே இருங்க, தூங்கிட்டே இருங்க. ரிசல்ட் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் மெதுவா வரட்டுமே. நல்லா படிக்கிறவங்க போட்டோம், போட்டி தேர்வு தானே இது. நல்லா படிக்கிறவங்க, உண்மையா உழைக்கிறவங்க, சாக்ரிஃபைஸ் பண்றவங்க, டெடிகேட்டிவ் ஒர்க் பண்றவங்க, நேரம் கொடுக்கறவங்க அடிச்சு போட்டுவோம். நம்ம கொஞ்சம் மெதுவா போவோம், மெதுவா போவோம் அப்படிங்கிற. மெதுவா போறோம்ன்றவங்க மெதுவா படிங்க. நீங்க 6 மணிக்கு எந்திரிங்க, 7 மணிக்கு கூட எந்திரிங்க. இல்லங்க நான் இமீடியட்டா போகணும், இது எனக்கான சான்ஸ் அப்படிங்கிறவங்க நிச்சயமா நேரத்தை உழைப்பில் முதலீடு பண்ணுங்க. எந்திரிச்சு உட்காந்து படிங்க. ஸோ பிளான் பண்ணியாச்சு. 9:15 அப்படிங்கிறதுக்கு ரிவிஷன், 9:30க்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ 10:15 மேத்தமெட்டிக்ஸ், 11 மணிக்கு எக்கனாமிக்ஸ், ஸோ 12:15 அப்படிங்கிறது வந்து யூனிட் 6. எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சா இல்லையா? ஒரு நாளைக்கே 4-5 செக்மெண்ட் போகுது. ரிவிஷன் 1, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அது போக 6வது யூனிட். ஒரு நாளைக்கு 5 செக்மெண்ட். வேற எந்த அகாடமியில போய் கேளுங்க, ஒரு நாளைக்கு 5 செக்மெண்ட். 5 செக்மெண்ட் உங்களை மார்க். இப்ப நான் பேசிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் வந்து இப்ப நான் 40 மார்க். இந்தியன் பாலிட்டிங்கிறது 40 மார்க்ல 40 கொஸ்டின். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அதோட எக்கனாமின்றது 50 கேள்வி. 50னா 75 மார்க். டிசைடிங் ஃபேக்டர் இந்த 50 + 40 90 கேள்வி. கிட்டத்தட்ட 200க்கு 90ன்றது பாருங்க 45%. அது மாதிரி இயர் பை. அப்ப ரிசல்ட் இங்க தான் கிடக்கு. அதனாலதான் இந்தியன் பாலிட்டி நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம், எக்கானமியை நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம், தமிழ்நாடு எக்கானமியை நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். டைட்டில் வைஸா எடுத்தாச்சு, டாபிக் வைஸா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல என்ன எடுத்திருக்காங்க, சப்டைட்டில் வைஸ் எடுத்தாச்சு, உங்களை அடிக்க வைக்கிறதுக்காக, ரிசல்ட் அடிக்க வைக்கிறதுக்காக. பட் நீங்க தான் அதுக்கு கோஆபரேட் பண்ணணும். நேற்றுலாம் பார்த்தா ஏகப்பட்ட பேர் காணும் கிளாஸ்ல. நேற்றுக்கு நான் தான் ஃபுல்லா எடுத்தேன். ஒருத்தர் கூட மேக்சிமம் வந்து எஃபோர்ட் போடணுங்க. நேரத்தை உழைப்பில முதலீடு கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதான் நான் சொல்லிட்டேன், நேரத்தை கொடுங்க, அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும். அப்ப 525 545 எந்த அமெண்ட்மெண்ட் படி? 31st அமெண்ட்மெண்ட், 31வது அமெண்ட்மெண்ட். சரியா, ஞாபகம் வச்சுங்க.
அப்ப 103வது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் அமுலுக்கு வந்த ஆண்டு 2019 103 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப தேசிய பசுமை தீர்ப்பாயம் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ட்ரிபியூனலாவே தீர்ப்பாயம் அர்த்தம். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இது உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்? பசுமை தீர்ப்பாயம் இதை நடத்தியிருக்கோம். பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம நடத்தியிருக்கோம். தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரே இருக்கு. தீர்ப்பாயங்கள் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல 2010ங்க. பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பாயங்கள்னு தனி சாப்டர் அதை நம்ம நடத்தியிருக்கோம். 2010 அப்படிங்கிறது 2010 அப்படிங்கிறது வந்து ஜூன் 6 என்ன? சரி 2010 அப்படிங்கிறது ஜூலை 15 என்ன? அது ஜூலை 15 ஜூன் 15? ஜூலை 15 2010 ரூபாய் நோட்டுக்கான குறியீடு யார் உருவாக்கினா? டாக்டர் உதயகுமார் அப்படிங்கிறது ஐஐடில ப்ரொஃபஸரா இருக்காரு. 23வது கேள்வி பாருங்க. ஐக்கிய நாடுகள் என்ற பெயரை உருவாக்கியவர் நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். FD ரூஸ்வெல்ட், பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். சோ பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் டீல இருக்காரு. டி ஆப்ஷன் டீல இருக்காரு பாருங்க. பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் இவர்தான் UNO ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன். the name was coined by அப்படிங்கிறது FD ரூஸ்வெல்ட். அடுத்த கேள்வி பாருங்க. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அவையின் மொத்த உறுப்பினர்கள் மனித உரிமைகள் அப்படிங்கிற ஹியூமன் ரைட்ஸ் அதுல மட்டும் 47 இருக்காங்க. ஆனா டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க? 193 193. சார்ட்டர் மெம்பர் எத்தனை பேரு? 50 பேரு. 51 ஆக்சுவலா 50 + 1 51 பேர் இருப்பாங்க. நவீன இந்தியாவின் சிற்பினா யார் அடிப்பீங்க? ஜவஹர்லால் நேரு. சரியா? சோ மாடர்ன் இந்தியாவோட ஸ்கல்ப்சர் ஆஃப் மாடர்ன் இந்தியா ன்னு சொன்னாவே யாரு? ஜவஹர்லால் நேரு. மறுமலர்ச்சியினுடைய தந்தை ராஜாராம் மோகன் ராய். நேஷனல் ரெனைசன்ஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து தேசிய மறுமலர்ச்சி ராஜாராம் மோகன் ராய். சொல்லுப்பா, வரமாட்டாரு. கிழக்கு நோக்கி கொள்கையை உருவாக்கியவர் யார் அப்படின்றாங்க. டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படிங்கிறது. அப்ப டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொன்னாவே நரசிம்மராவ். இவர் தான் தென்னிந்தியாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பிரதமர். He is the only prime minister, the first prime minister. சரியா? நரசிம்மராவ். அப்ப கிழக்கு நோக்கி என்ற கொள்கையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டா நரசிம்மராவ். 1991-92 அந்த காலகட்டத்தில் 92ல குறிப்பா ராவ் சிங் பிளான் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். LPG படிச்சிருப்போம். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் படிச்சிருப்போம். நரசிம்மராவ் அண்ட் மன்மோகன் சிங் படிச்சிருப்போம். நரசிம்மராவ் பிரதமராகவும் மன்மோகன் சிங் வந்து பினான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தார். ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர். RBIயோட கவர்னராகவும் இருந்திருக்காரு, பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு, பிளஸ் வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு. யாரு? டாக்டர் மன்மோகன் சிங். சிம்லா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் இந்திரா காந்தி. எந்த வருஷம்? 1945. இந்திரா காந்தி 45ல அவங்க வந்து இதுல கிடையாது. 75ங்க. 19 என்னமா 72 சிம்லா. Are you sure? Yes sir. 1972 சிம்லா ஒப்பந்தம். கான்ஃபரன்ஸ் தான் எந்த வருஷம்? 1945. 1945 sir. Yes, சிம்லா கான்ஃபரன்ஸ். சிம்லா அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் நடந்ததா 1945. இது சிம்லா அப்படிங்கிற ஒப்பந்தம் அப்படிங்கறது கையெழுத்திட்டது இந்திரா காந்தி 1972. புலிகள் பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம்? 1972. திட்டம் 1973. அனிசேரா இயக்கத்தை முன்மொழிந்தவர் நேரு இருந்தாரு, டிட்டோ இருந்தாரு, நாசர் இருந்தாரு, அனைத்தும் இருப்பாங்க. 3 பேருமே இருக்காங்க. சோ நேரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம இந்தியா. அப்ப டிட்டோ எந்த ஊரு? டிட்டோ இந்தோனேஷியா நினைக்கிறேன். டிட்டோ இந்தோனேஷியா. நாசர் ஈஜிப்டுங்க. ஈஜிப்ட். ஒரு நாடு விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முடிச்சிட்டு இருக்கீங்களே, நடத்தினதானே. அனிசேரா இயக்கம் எந்த வருஷம்? நான் அலைன் மூவ்மெண்ட் என்னமா 55ங்க. பாண்டூங் மாநாடு அப்படிங்கறத சொல்லுவோம். பஞ்சசீல கொள்கை. அனிசேரா இயக்கம். நேரு அப்படிங்கிறது நம்ம இந்தியா, டிட்டோ அப்படிங்கிறது இந்தோனேஷியா, நாசிர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஈஜிப்ட். எகிப்தோட இப்ப யாரு அதிபர்? அல் அசிசி. யாருங்க? அல் அசிசி. அவர் தானா? வேற மாதிரி வருமா? சரி, அல் அசிசி எந்த ஊருக்காரு?
அவர் தாங்க ஈஜிப்ட். எகிப்தோட அதிபர் வந்து அல் அசிசி. சரியா? 123 உடன்படிக்கை தொடர்புடைய நாடுகள். 123 உடன்படிக்கை தொடர்புடைய நாடுகள். 1 2 3 இந்த உடன்படிக்கை 1 2 3 டிடி. இந்தியா அண்ட் அமெரிக்கா. இந்தியா அண்ட் அமெரிக்கா எழுதி வச்சுங்க. ஃபாலோ அப் 1 2 3 அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிடியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ பிட்வீன் இந்தியா அண்ட் அமெரிக்கா 1 2 3 இது எனக்கு புதுசா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த கொஸ்டினை. 1 2 3 உடன்படிக்கை இது வரைக்கும் 29 கொஸ்டின் பார்த்திருக்கோம். எனக்கு இது புதுசா இருக்கு. நான் என்னோட நாலேஜுக்கு இல்ல, உங்க நாலேஜுக்கு இருந்தா பாத்துருங்க. 1 2 3 தெரிஞ்சா இப்ப சொல்லுங்க. 1 2 3 உடன்படிக்கை எந்த இரு நாடுகளுக்கு இடையேனா இந்தியா அண்ட் அமெரிக்கா. இந்தியா அண்ட் அமெரிக்கா. பொறுத்துக. SCO நம்ம நிறைய முறை பார்த்திருக்கோம். சாங்காய் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் பார்த்திருக்கோமா? ஆர்கனைசேஷன் சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் SCO அப்படிங்கிறது இருக்கு ஏல. சோ பில என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டா சார்க். சார்க் அப்படிங்கிறது இருக்கு. சி அப்படிங்கறதுல NDP இருக்கு. NDP இது மூணுமே எந்தெந்த வருஷம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 பாரதிய பிரவேசி தினம் சொல்லியிருக்காங்க. சோ இது ஒவ்வொன்றும் எந்தெந்த வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ எழுதி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இது ரொம்ப முக்கியமானதான். SCO. சோ SCO அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சுங்க. SCO அப்படிங்கிறது எந்த வருஷம் சார்? 2005. சோ 1 SCOங்கிறது 2001. SCO அப்படிங்கிறது சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் 2001. the second one அப்படின்னு சொல்லக்கூடியது எழுதி வச்சுங்க. சார்க் உங்க எல்லாருக்குமே தெரியும். சார்க்னாவே 1985. சார்க் சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் தெற்காசிய நாடுகளின் பிராந்திய ஒத்துழைப்பு. சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் தெற்காசிய நாடுகளின் சரியா பிராந்திய ஒத்துழைப்பு. இது 1985. NDB. சோ NDB அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? NDBனா நியூ டெவலப்மெண்ட் பேங்க். நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இது எந்த வருஷம் சார் அப்படின்னு கேட்டா 2015. 2015 and last one பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிறது தான் 2003. 2003ல இருந்து இது அனுசரிக்கப்படுகிறது. ஏன்னா ஜனவரி 9ஆம் தேதி 1915 காந்திஜி அப்படிங்கிறவர் நம்ம சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அவர் வருகை ஒட்டி NRI டே, அந்த NRI டே சொல்லிதான் பிரவேசிய பாரதிய திவாஸ். பிரவேசிய பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 31வது கேள்வி பாருங்க. 31வது கேள்வி. பிளானிங் கமிஷன் இந்தியாவினுடைய திட்டக்குழுவோட தலைவர் எப்பவுமே பிரதமர் தான். திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு மார்ச் 15 1950. இது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. பிளானிங் கமிஷன் உடைய துணைத் தலைவர் அப்படிங்கிறவர் என்ன பொறுப்புல இருப்பாரு? கேபினெட் மினிஸ்டர். அப்படி இருந்த முதல் நபர் யாரு? TT கிருஷ்ணமாச்சாரி. TT கிருஷ்ணமாச்சாரி இல்ல குல்சர்ல நந்தாவா? குல்சர்ல நந்தா. முதல் நபர் வந்து குல்சர்ல நந்தா. குல்சர்ல நந்தா. ஒரே ஒரு கேள்வி அசால்ட்டா நீங்க பதில் சொல்லும் போது 5000 பேருக்கு முன்னாடி போயிருவீங்க. குரூப் 4 எல்லாம் ஒரே ஒரு கேள்வி அசால்ட்டா நம்ம தெரிஞ்சதை தப்பு பண்றதுன்னு வச்சுக்க 5000 பேர். ஏன்னா 20 லட்சம் பேர் எழுதுவான். ஒரு கேள்விதான் 5000 பேர். நம்ம அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருப்போம். அசால்ட்டா பண்ணிட்டு இருப்போம். ஐயோ போச்சு, இது நிதி ஆயோகோட துணைத் தலைவர் தானே அரவிந்த் படகாரியா, நம்ம பிளானிங் கமிஷனோட தலைவரை சொல்லிவிட்டோமே, எழுதிட்டுமே, நமக்கு எது யோசிக்க அப்படியே டக்குன்னு. அப்ப 5000 பேர். அதனாலதான் கான்சியஸ் ரொம்ப முக்கியம். பதில் கொடுக்கும் போது கான்சியஸ், தவறான விடையை அடிச்சிடக்கூடாது. அதுவும் தெரிஞ்ச கேள்வியே தவறா வந்துடக்கூடாது. அது அன்பார்ச்சுனேட், துரதிருஷ்டம். அவ்வளவுதான். ஒரே ஒரு கேள்விதான் 5000 பேர் ரேங்க்ல வந்து நிப்பா. இந்திய திட்டக்குழுவினுடைய தலைவர்னாவே பிரதமர், துணைத் தலைவர் அப்படின்னு சொன்னாவே எப்பவுமே கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. பின்வரும் விதிகளில் அரசின் வழிகாட்டு நெறிமுறையில் எந்த விதிகள் விவரிக்கிறதுனா 36/51 DPSP பா. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. வாயத்திறந்து சொல்லுங்க. எந்த நாட்டில இருந்து எடுத்தோம்? அயர்லாந்து அப்படிங்கிறது. எந்த பார்ட்? பார்ட் 4. 36/51. ஆர்டிகல் 36 என்ன? டெஃபினிஷன். 36 டெஃபினிஷன். 39 ஸ்டேட் கவர்மெண்டா? 39A இலவச சட்ட உதவி. 39A இலவச சட்ட உதவி. 40 பஞ்சாயத்து ராஜ். 40 பஞ்சாயத்து ராஜ். 44 UCC யூனிஃபார்ம் சிவில் கோடு. 46 ஷெட்யூல் காஸ்ட் அவங்களுக்கான வெல்ஃபேர் அப்படிங்கிறது. 45 RTE ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன். 50 செப்பரேஷன். சுடிஷியல அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து பிரிக்கிறது. சுடிஷியல அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து பிரிக்கிறது. 51
கங்க்ராச்சுலேஷன் பீஸ். இந்த கேள்வி எடுத்தவங்க கூட இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தவங்க கூட இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா, இந்த கொஸ்டினை வச்சுக்கிட்டு இவ்வளவு மெனக்கட்டாங்களான்னு தெரியல. ஆனா மெனக்கெடுங்க. எப்பவுமே நீங்க எவ்வளவு கேள்விகளோட நீங்க இதை பயணப்படுறீங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட். நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்கிறத பொறுத்து இல்ல, எவ்வளவு புத்தகங்களை ரெஃபர் பண்ணிருக்கீங்கன்றது இல்ல, எவ்வளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அல்லது பலதரப்பட்ட கொஸ்டின் பேப்பரை அல்லது பிற அகாடமியோட கொஸ்டின் பேப்பரை நான் அடிச்சு பார்த்ததுல எவ்வளவு எனக்கு ஸ்ட்ராங், எவ்வளவு கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு தெரியல. அதான் கேள்விகள் தான், டெஸ்ட் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். முக்கியமானது கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுல சரியான விடை. ஆளுநர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, மறைமுகமாகவும் தேர்தல் குழுவினால் தேர்ந்தெடுக்கப்படுவதும் இல்லை. ரெண்டுமே சரி. இது சரி, ஏன்னா அது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பை பிரசிடென்ட். அப்ப இந்த கேள்வி சரி. தே ஆர் நாட் அப்பாயின்டட் பை பீப்புள் அப்படிங்கிறது. ஆர் இன்டைரக்ட் எலெக்ஷன்லயும் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது. செகண்ட், ஆளுநர் அலுவலகமானது அரசியலமைப்பு அடிப்படையிலான சுதந்திரமானதாகும் அப்படின்றான். ஆளுநர் அலுவலகமானது அரசியலமைப்பு அடிப்படையிலான சுதந்திரம். சரி. ஆளுநர் அரசாங்கத்தின் தலைமை செயல் அலுவலர் ஆவார் அப்படி சொல்றாங்க. இஸ் ராங். என்னதுப்பா இது? இஸ் ராங். தலைமை செயல் அலுவலர்ன்றது செக்ரட்டரின்னு ஒருத்தர் தனியா ஐஏஎஸ் ஆபீசரை போடுறாங்க, நம்ம தானே? அப்ப அதுவும் கிடையாது. மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் மாநில நீதித்துறையின் ஒரு அங்கமாவார் கிடையாது. அவர் செப்பரேட், அவர் அங்கம் கிடையாது, நீதித்துறை அங்கம் கிடையாது. ஆனா ஹையஸ்ட் அவர் தான் அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரல் 165, 177, 194, 165, 177, 194. சோ அதே மாதிரி அட்டார்னி ஜெனரல்னா 76, 88, 105, 76, 88, 105 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 76, 88, 105 அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பாருங்க. 34வது கேள்வி கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நிதி? இன்ஸ்டிடியூட்டா இன்ஸ்டிடியூஷனா? இன்ஸ்டிடியூஷன். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. when it was formed? ஜனவரி 1, 2015. ஜனவரி 1, 2015. எதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டு பிளானிங் கமிஷனை என்டிசி மெர்ஜ் பண்ணிட்டு. இதனுடைய தலைவர், முதல் தலைவர் யாரு? நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யார் இதோட முதல் துணைத் தலைவர்? அரவிந்த் வனகாரியா. அரவிந்த் வனகாரியா அப்படிங்கிறது. இப்ப யார் இதுக்கோட துணைத் தலைவர்? அசோக் லஹாரி. அசோக் லஹாரி அப்படிங்கிறவர். யார் இதுக்கான சிஓ? நிதி சிப்பர். நிதி சிப்பர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. சோ சிஓக்கு என்ன பதவி கொடுப்பாங்க? மினிஸ்டர் டு தி ஸ்டேட். மினிஸ்டர் டு தி ஸ்டேட். துணைத் தலைவருக்கு தான் என்ன கொடுப்பாங்க? கேபினெட் மினிஸ்டர். அமைச்சர்கள் எத்தனை வகை? 3. கேபினெட், மினிஸ்டர் டு தி ஸ்டேட், டெபுட்டி மினிஸ்டர். கேபினெட், மினிஸ்டர் டு தி ஸ்டேட், டெபுட்டி மினிஸ்டர். அப்ப நிதி ஆயோக் அமைப்பினை கொண்டு வந்த பிரதமர் அப்படின்னாவே நரேந்திர மோடியா? நரேந்திர மோடி அவர்கள். அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்திற்கு என்றும் நீங்கா பசுமை புரட்சி என்று பெயரிட்டவர் யார்? என்றும் நீங்கா பசுமை புரட்சி அப்படின்னா எவர் கிரீன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன். பேசுங்க. நார்மன் போர்லாக் எந்த ஊரு? USA. எந்த வருஷம் விருது வாங்கினாரு? 1970. 1970 என்ன விருது வாங்கினாரு? நோபல் பிரைஸ். நோபல் பிரைஸ் வாங்கினாரு. எதற்காக நோபல் பிரைஸ் வாங்கினாரு? பசுமை புரட்சிக்காக. HYVS என்னது? ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ். ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ். டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நம்முடைய பசுமை புரட்சியினுடைய தந்தை. அதே மாதிரி RKV ராவ், BKRV ராவ். இது RKV ராவ்னு போடுறான். BKRV ராவ் எதோட தொடர்புடையவர்? சிஸ்டமேட்டிக்கா நேஷனல் இன்கம் அப்படிங்கறத கணக்கிட்டவர் கிடையாது, சயின்டிபிக்கா கணக்கிட்டவர். ஒரு கேள்வி போச்சு. 5000, 10,000, 2 10,000 பேர் முன்னாடி போயிட்டாங்க ஒரு 4ல. ஏன்னா 20 லட்சம் பேர் எழுதுவாங்க. 2 கேள்வி போச்சு. ஒன்னு அரவிந்த் வனகாரியா போச்சு. இப்போ வந்து அவர் சிஸ்டமேட்டிக். ஏன்னா சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரு? பிரசாந்த் சந்திர மகளநோபிஸ் அவர். கவனம் கவனம். வேகமா சொல்றதும் கரெக்ட், கவனமா சொல்றதும் கரெக்ட். 37வது கேள்வி கவனிச்சுங்க. இந்தியாவினுடைய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் MS சுவாமிநாதன். MS சுவாமிநாதன். உங்களுடைய மனைவி பேர் என்ன? மைனா. இவர் பிறந்த ஊர் இது கும்பகோணம். இறந்த ஊர் இது சென்னை. என்னங்க? சென்னை.
பசுமை புரட்சி இவற்றில் எதை குறிப்பிடுகிறது? பசுமை வளங்கள் பயன்படுத்துவது, அதிக பயிர் வளர்ப்பு, வீரிய விதைகள் திட்டம், பசுமை பயிரிடல். முத வீரிய விதைகள் திட்டம் தான் ஃபர்ஸ்ட், ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் அப்படின்றது. ஆனா இப்ப இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனா இதுல இது எல்லாமே இல்லைன்றனால சிஎம் மட்டும் தான் எடுத்துக்கணும். எல்லாமே இல்லைன்றனால எடுத்துக்கணும். எதை குறிப்பிடுகிறது? இந்திய பசுமை புரட்சி என்பது கீழ்காணும் விதைகளில் எவற்றில் அதிக விளைச்சலுக்கான வீரிய, நேத்து கூட கேட்டேன், கோதுமை அந்த அரிசி. நேத்து நடத்தும் போது கூட சொன்னேன், எக்கனாமிக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம்ல, கிரீன் ரெவல்யூஷன், கோதுமை மற்றும் அரிசி, ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸா. எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கவனிக்கணும், எந்த 5 ஆண்டு திட்டத்தில் பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டது? அப்ப 4th 5 year பிளான். எதுங்க 4th 5 year பிளான்? ஏன்னா 3க்கு அப்புறம் ஒரு பிளான் ஹாலிடே வந்துருமா, 66 to 69. 4th 5 year பிளான் அப்படிங்கறத கொண்டு வருவாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 69 to அந்த மாதிரி 75. இந்தியாவில் வெண்மை புரட்சியினை துவக்கியவர் யார்? வர்கீஸ் குரியன். யாருப்பா? வர்கீஸ் குரியன். அப்ப இது என்ன வெண்மை புரட்சினா என்னது? பால் ஒயிட், அந்த மாதிரி பால். அமுல் பால் பொருள் நிறுவனம் எங்குள்ள, நேத்து கூட சொன்னேன்ல, இந்த கேள்வி கேட்டனா? அமுல் அப்படிங்கறது கேட்டனா? அமுல் அப்படிங்கறது எங்க இருக்கு? குஜராத், ஆனந்த் அப்படிங்கிற மாவட்டம், ஆனந்த்ங்கிற பிளேஸ்ல குஜராத்ல இருக்கு. சரி, யாரு வந்து பால் உற்பத்தியில முதலிடம் வைக்கும் மாநிலம்? ராஜஸ்தான். பால் உற்பத்தியில யாரு? ராஜஸ்தான் அப்படிங்கறத முதலிடத்துல இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ அடுத்து பாருங்க, பொறுத்துக. திட்ட ஆணையம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாவே பிளானிங் கமிஷன் ஜவஹர்லால் நேரு, நிதி ஆயோக் சொன்னாவே நரேந்திர மோடி, பசுமை பிரச்சனாவே MS சுவாமிநாதன், வெண்மை பிரச்சனாவே வர்கீஸ் குரியன். இது கூட்டாட்சி முறை பற்றி அப்படிங்கறது வந்து, கூட்டாட்சி முறை பற்றி எந்த கூறிய சட்டம் எதுன்னு கேக்குறாங்க? பெடரேஷன், பெடரல் கவர்மெண்ட், பெடரல் கோர்ட், இது எல்லாமே 1935 தான். 1935 என்ன ஆக்ட்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். நம்ம அதிகமான விஷயங்களை எங்க இருந்து எடுத்திருக்கோம்? 1935 இருந்து எடுத்திருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து எடுத்திருக்கோம். 45வது கேள்வி. ஒரு கேள்வி கூட எனக்கு, ஒரே ஒரு கேள்வி 1 to 3, அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. மித்த எந்த கேள்வியுமே நமக்கு டிஃபரெண்ட் இல்ல. இது இன்னொருத்தர் எடுத்த கொஸ்டின் பேப்பர், அதுல நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு? எனக்கு தெரிஞ்சு 1 to 3 உடன்படிக்கை. உங்களுக்கு யாராவது தெரியுமா 1 to 3 உடன்படிக்கை? பீஸ்ஃபுல் நியூக்ளியர், இல்ல இதுக்கு முன்னாடி தெரியுமா? இப்ப பாத்தீங்களாப்பா? இப்ப பாத்துருக்கோம். கரெக்ட். அப்ப பீஸ்ஃபுல் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் அமெரிக்கா அப்படிங்கறத 1 to 3 அப்படிங்கிறது. எஸ், அமெரிக்காவோட செக்ஷன் 1 to 3. நம்ம ஊர்லயே 1 to 3 இருக்கே, அவசர சட்டம், ஆர்டினரி பை பிரசிடென்ட். அவங்களுக்கு முக்கியமான ஒரு சட்டமா, அவங்களுக்கு ஒரு முக்கியமான சட்டம், நமக்கு ஒரு முக்கியமான சட்டம், அவசர சட்டம். அவசரமா போடணும், ஏன்னா போர், ஏன்னா வந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்துறது. சோ பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்கவும். 45 நடைமுறை விதிகள் குழு அப்படிங்கிறது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படி சொல்றாங்க. நடைமுறை அப்படின்னாவே சோ ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்துறது. அதே மாதிரி ஒன்றிய அரசமைப்பு குழு அப்படிங்கிறது, யூனியன் அப்படிங்கிறது JB கிருபாலன் சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் ஆலோசனை குழு வல்லபாய் பட்டேல் சொல்லியிருக்காங்க. சோ மாநிலங்களுக்கான குழு HC முகர்ஜி சொல்லியிருக்காங்க. ஒன்னு சரிங்க, ஏன்னா ஸ்டீரிங் கமிட்டி ராஜேந்திர பிரசாத் தான். ஸ்டீரிங் கமிட்டி, வழிநடத்தும் குழு, நடைமுறை விதிகள் குழு அவர் தான். அதே போல 3 கரெக்டா இருக்கு பாருங்க. அடிப்படை உரிமைகள் ஆலோசனை குழு எல்லாமே வல்லபாய் பட்டேல் தான். அடிப்படை உரிமைகள் ஆலோசனை குழு யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். சரியா? யூனியன் பவர் அது ஜவஹர்லால் நேரு. யூனியன் பவர் மொத்தம் 13 + 8 21 கமிட்டி இருக்கும். புரியுதா சொல்றது? மேஜர் கமிட்டிஸ் இருக்கும், மைனர் கமிட்டிஸ் இருக்கும். மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டிஸ். அந்த கமிட்டிஸ்க்கு யார் யாரு தலைவர் தெரிஞ்சுக்கணும். அப்ப சரியா தவறா அந்த மாதிரி. 46வது கேள்வி, பின்வரும் எது கூட்டாட்சியின் அம்சம் அல்ல? எதுங்க? பெடரேஷன் அப்படிங்கறதோட அம்சம் அல்ல. கூட்டாட்சின்னு சொன்னாவே கனடாவா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அரசாங்க நிலைகள் அப்படி சொல்றாங்க. சரியா? இது கம்பல்சரி. ஏன்னா கூட்டாட்சினாவே மினிமம் 2 பேர் இருக்கணும். புரியுதா? மினிமம் 2 பேர் இருக்கலாம் மேக்சிமம். ஏன்னா நம்ம நாடு என்ன நாடு? பலகட்சி ஆட்சி முறை நடைபெறக்கூடிய நாடு. என்ன கட்சி ஆட்சி முறை? பலகட்சி ஆட்சி முறை. மல்டி பார்ட்டி சிஸ்டம் இருக்கக்கூடியது நம்ம நாடு. ஒரே குடிமக்களுக்கு வெவ்வேறு அடுக்கு அரசாங்கம் வழங்கப்படுகிறது. எஸ், ஒரே குடிமக்களுக்கு வெவ்வேறு அடுக்கு அரசாங்கம். ஏன்னா 3 வகையான அரசாங்கம் இருக்கு நம்ம மக்களுக்கு. எப்படின்னு சொன்னா யூனியன் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, பிளஸ் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கு. பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 9A. 9A பஞ்சாயத்து ராஜ் 9, அது முனிசிபாலிட்டி 9A. 243 அப்படிங்கிறது 243O, 243P, 243ZG அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது 52ல இருந்து 151 வரை, இது 152ல இருந்து 237 வரை கவர்மெண்ட் பாத்துக்கணும். பார்ட் தெரிஞ்சுக்கணும், ஆர்டிகல் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி.
அப்ப மத்திய அரசு மாநில அரசிற்கு உதவிடலாம். என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? கூட்டாட்சியின் அம்சம் அல்ல அப்படிங்கிற. மத்திய அரசு மாநில அரசிற்கு உதவிடலாம், இது தேவையில்லை. ஆனா என்ன, அது கான்செப்ட் இல்ல, அது அது மாண்டேட் இல்ல, மாண்டேட்ரின்றால கொடுத்திருக்காங்க. அகில இந்திய குடிமைப் பணிகளை யூபிஎஸ்சிங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஆர்டிகல் 315 323 315 323. ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படிங்கிறது அது 308 ஆரம்பிச்சிடும். ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படிங்கிறது அகில இந்திய குடிமைப்பணி, குடிமைப்பணினா யூபிஎஸ்சி தான். அப்ப யூபிஎஸ்சினாவே 315 323. அப்ப ஆர்டிகல் என்னது? அகில இந்திய குடிமைப் பணிகளை உருவாக்குவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி, அதிகாரம் 312. எஸ், அந்த அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதிகாரம், பவர் 312 அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சோ 48வது கேள்வி, இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தல், வைஸ் பிரசிடென்டோட எலெக்ஷன் நடைமுறையினை மாற்றியமைத்த அரசமைப்பு எழுது. எக்ஸாக்ட் 11வது அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட் எங்க இருந்து எடுத்தோம்? சவுத் ஆப்பிரிக்கா. 31வது அமெண்ட்மெண்ட் எதை பற்றியது? 525 இருந்து 545. 525 இருந்து 545. 104வது அமெண்ட்மெண்ட் எதை பற்றினது? ஆங்கில நீக்கினது. ஆங்கில நீக்கினது. சோ ஞாபகம் வச்சுங்க. 20 20. கீழ்வரும் எந்த குழு மாவட்ட ஆராய்ச்சி? 49வது கேள்வி. சோ விகேஆர்வி ராவ் தான். விகேஆர்வி ராவ் அப்படின்னு சொன்னாவே முக்கியமானது இவர் தான். பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் ஒன்னு ஆரம்பிச்சார். ஆமா தானே? 1985. மல்வந்தராய் மேத்தா 1957. அசோக் மேத்தா 1977. விகேஆர்வி ராவ் 1985. சோ எல்எம் சிங்வி கமிட்டி 1986. டங்கனும் காட்கிலும் 1988. 1988 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சொத்துரிமை மீதான கட்டுப்பாடுகள். சொத்துரிமை மீதான கட்டுப்பாடுகள் அப்படி சொல்லியிருக்காங்க. நாகாலாந்து மாநில உருவாக்கம் சொல்லியிருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைமுறையில் மாற்றம் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி இந்திய யூனியன் பிரதேசமா அறிவிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சொத்துரிமை மீதான கட்டுப்பாடு அப்படின்னு கேட்டாவே எத்தனாவது? இது 48வது சட்டத்திருத்தமா? சொத்துரிமை நீக்கப்பட்டது 44. பேசுங்க 44. இங்க 4வது சட்டத்திருத்தம்னு கொஸ்டின், இதுல ஆன்சர் தப்பா இருக்கு. 44ங்க 1978. 44வது சட்டத்திருத்தம் 1978. நாகாலாந்து மாநில உருவாக்கம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது 13வது திருத்த சட்டம். எக்ஸாக்ட் கிடையாது, 1972. அந்த காலகட்டத்தில் நெஃபான்னு மட்டும் படிச்சோம்ல, நெஃபா நார்த் ஈஸ்ட் பிராண்டியர் அசோசியேஷன், அது 13வது சட்ட திருத்தம். கரெக்ட் தான், 13வது சட்ட திருத்தம். 3வது துணை குடியரசு தலைவர் தேர்தல் முறையில் மாற்றம் அப்படி சொல்லியிருக்காங்க. இது 11வது சட்ட திருத்தம். பார்த்தோம்ல, கரெக்ட் தான், 11வது சட்ட திருத்தம். புதுச்சேரி இந்திய யூனியன் பிரதேசமாக அறிவிப்பு அப்படிங்கிறது 14வது சட்ட திருத்தம். அதை நியர்பை பாத்துங்க. சரியா? சட்ட திருத்தங்களும் ஒரு 10 சட்ட திருத்தமா படிங்க. ஆர்டிகல்ஸ் நான் சொன்னது 10 சொன்னேன்ல, இல்ல 5 சட்ட திருத்தமா படிங்க. ஒரே மாசத்துல முடிஞ்சு போயிடும். ஒரே மாசத்துல முடிஞ்சு போயிடும். சட்ட திருத்தம் 1 என்ன, 2 என்ன, 3 என்ன, பாடம் படிக்கும் போது நம்ம ஒவ்வொன்றா படிச்சு வருவோம். இப்ப 42வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொன்னாவே மினி கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து எடுக்கப்பட்டது, படிச்சிடலாம். 44னா சொத்துரிமை நீக்கப்பட்டது. 7வது சட்ட திருத்தம்னா அமெண்ட்மெண்ட் பத்தினது. 31வது சட்ட திருத்தம் லோக்சபா சீட்டா 525 இருந்து 545 அப்படிங்கிறது. 61வது சட்ட திருத்தம் 21 வயசுல இருந்து 18 வயசா குறைச்சது. 69வது சட்ட திருத்தம் டெல்லியை தேசிய தலைநகரா அறிவிச்சது. டெல்லியை தேசிய தலைநகரா அறிவிச்சது. ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் எதை பற்றியது. 21வது சட்ட திருத்தம் சிந்திங்கிற லாங்குவேஜ் நம்முடைய இதுல லாங்குவேஜ் சேர்த்தது. 71வது சட்ட திருத்தம் கொங்கடி, மணிப்பூரி, நேபாளிங்கிறத சேர்த்தது. 92வது சட்ட திருத்தம் போடோ, டோக்ரி, மைதிலி, சந்தாலியை சேர்த்தது. 21, 71, 92 3 தான் மொழிகள் சேர்ப்பு. 21, 71 கூட்டினா 92. 21, 71, 92 ஞாபகம் வச்சுக்கணும். 21வது அமெண்ட்மெண்ட், 71வது அமெண்ட்மெண்ட், 92வது அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட் டெய்லி படிக்கணும். ஒரு 5 அமெண்ட்மெண்டாவது படிக்கணும். முதல் 5 அமெண்ட்மெண்ட் படிக்கணும். முதல் 10 ஆர்டிகலாவது படிக்கணும். டெய்லி படிக்கணும். மேத்ஸ் நடத்தும் போது ஆர்டிகலா பார்க்கணும். மேத்தமெட்டிக்ஸ் நடத்தும் போது ஆர்டிகலா பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். சம்மு போடும் போது ஞாபகம் வரும். நீதி புனராய்வு அப்படின்னாவே ஜுடிஷியல் ரிவ்யூவா? பேசுங்க. எங்க இருந்து எடுத்தோம்? யுஎஸ்ஏ, அமெரிக்கா தான். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னாவே ஒன்லி சுப்ரீம் கோர்ட் தான். ஞாபகம் வச்சுக்கணும். நீதி புனராய்வு என்ற கருத்தினை முன்மொழிந்தவர் ஜான் மார்ஷல். பேசுங்க. 51வது கேள்வி ஜான் மார்ஷல் அப்படிங்கறது ஆன்சர். அப்ப நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜுடிஷியல் ரிவ்யூ எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்? யுஎஸ்ஏல இருந்து எடுத்திருக்கோம். நம்ம கரண்ட் பேஸ் பாத்துட்டோமா? இந்த கரண்ட் பேஸ் பார்க்கல, ஆனா முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். பிரதான் மந்திரி உஜ்வாலா. உஜ்வாலா திட்டம்னாவே எதோட தொடர்புடையது?
எல்பிஜிங்க மானிய விலையில கொடுக்கிறது. எல்பிஜி மாநில விலையில கொடுக்கிறது. எல்பிஜி என்ன? லிக்யூடா லிக்யூஃபைடா? நீர்மமாக்கப்பட்ட. லிக்யூட்னா நீர்மம், அது நீர்மமாக்கப்பட்ட லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இன் எக்கனாமிக் சென்ஸ் நிறைய கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். வரலாறு இருக்கு. ஸோ இது அப்புறம் ஃப்ரீயா பார்ப்போம். 50 கேள்வி இருக்கட்டும், டைம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த ஷெட்யூல் போடும். இந்த 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கா? இந்தியன் பாலிட்டி ஏசிய மொத்தமா. ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது 50 கொஸ்டின்ஸ் ஞாபகப்படுத்துங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்றவங்க எடுத்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது இங்க இருந்தாதான் நமக்கு